தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிப்புல இருந்து விலகி முழுநேர அரசியல்வாதியாக உருவெடுக்க இருக்காரு. எனவே இதுதான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு விஜய் சார் தன்னுடைய அரசியல் என்ட்ரி குறித்து அறிவிக்கும் போதே திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. என்னதான் ரசிகர்கள் மற்றும் திரை பிரபலங்கள் விஜய் சார் தொடர்ந்து நடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலுமே அவர் தன்னுடைய முடிவுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு. தற்போது அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவே ஆயத்தமாகிட்டு இருக்காரு. இதற்கிடையில தன்னுடைய கடைசி பட படப்பிடிப்புலுமே தவறாமல் கலந்து கொண்டு சரியான நேரத்துல அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அநேகமாக இன்னும் ஓரிரு வாரங்கள்ல இந்த படத்துடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்புமே முடிந்துவிடும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளுக்கு போதிய நேரத்தை விட அதிகமாகவே எடுத்திருக்காங்களா. எனவே நம்ம வினோத் சார் இந்த படத்தை பார்த்து செதுக்குவார் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில சமீபத்துல வினோத் அவர்கள் இந்த படத்தை எடுத்த வரைக்குமே போட்டு பார்த்திருக்காராம். படப்பிடிப்பு நடைபெறும் போதே செட்ல எடிட்டிங் வேலைகளையுமே பார்த்து கொண்டிருந்தாராம் நம்ம வினோத் அவர்கள். எனவே இந்த படத்தை எடுத்த வரைக்குமே எடிட் செய்து அதற்கு டம்மி RRSையுமே சேர்த்து படத்தை பார்த்திருக்காரு. இவர் மட்டுமல்ல, இவங்களுடன் சேர்ந்து தளபதி விஜய் அவர்களுமே இந்த படத்தை பார்த்திருக்காராம். படத்தை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் வினோத் அவர்களை கட்டி அணைத்து முழு திருப்தியுடன் கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.